to Tamil Gospel Tabernacle channel. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு விதமான பரீட்சைகள், போராட்டங்கள், பாதைகள், ஒவ்வொரு விதங்களிலே தேவன் நம்மை நடத்துகிறார். சில நேரங்களில் நாமே நடக்கிறோம், சில நேரங்களில் நாம் அந்த அறியாமையினால பிசாசு நம்மை நடத்தி விடுகிறார். இப்படி மூன்று விதமான பாதை நமக்கு முன்னாக இருந்து கொண்டே இருக்கிறார். திடீரென்று நாம் அவசர புத்தியில இல்லாவிட்டால் ஆலோசனை இல்லாமல், நமக்கு சில நேரங்களில் சரியான தெளிவு கிடைக்காமல், நடத்திப்பு கிடைக்காம நாம ஒரு பாதையில போயிடுறோம். அது பிசாசு நம்மளை கொண்டு போய் எங்க விட்டுறான். சில நேரங்களில் நாமே சுயமா இல்ல இப்படித்தான் போகணும், இப்படித்தான் செய்யணும், நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நாம ஒரு பாதையில நினைச்சிடறோம், போயிடுறோம், சுயத்துக்கு இடம் கொடுத்துறோம். இன்னொரு பகுதியில தேவன் சில நேரங்களில் நம்ம போறதும் தப்பு, பிசாசு நம்ம நடத்துகிற விதங்கள் தவறுன்னு சொல்லி கரெக்டா நம்ம அவர் பாதையில கொண்டு வரார். இப்படி மூணு பாதையில நம்ம அடிக்கடி நினைச்சிடறோம், மாறிக்கிட்டே இருக்கோம். மாறுறீங்களா? மாறலையா? இல்ல இல்ல, ஒரே பாதையில தான் நான் போய்கிட்டு இருக்கேன், ஆண்டவருடைய வழியில மட்டும்தான் ஆண்டவர் தான் என்னை கொண்டு வரான்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா? ஆண்டவர் கொண்டு போனார்னா எப்படி? அதனுடைய வழிக்கு பேர் என்ன தெரியுமா? நேர்வழி. அதனுடைய வழிக்கு பேர் நித்திய வழி. அதனுடைய வழிக்கு பேர் மெய்வழி. அப்படித்தானே? வாசிங்க 3 வசனமும். ஆண்டவர் நடத்துற வழி நேர்வழி, மெய்வழி, நித்திய வழி. நம்ம வழி என்னது? பக்க வழி. அது கொள்ளைக்காரனுடைய வழியாமா? அவன் பிசாசு பக்க வழியா நம்மளை மாத்துவான். வாசிங்க பாப்போம். நேர்வழி. இது ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எலியாசர் சொல்ற வார்த்தை. ஆதியாகமம் 24:42. சத்தமா சொன்னீங்கன்னா ரெக்கார்ட் ஆகும், அதுக்குதான். இது நேர்வழி. அடுத்து நித்திய வழி. சங்கீதம், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்தும். சத்தமா சொல்லுங்க, எல்லாருக்கும் கேட்கணும்ல. பாத்தீங்களா? இது நித்திய வழி. அடுத்து மெய்வழி. மெய்வழி, பொய்வழி, ரொம்ப வழிகள் இருக்கு. மெய்வழி நான் நினைக்கிறேன் 119 இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அங்கதான் வழிகள் ரொம்ப இருக்கும். நமக்கு இந்த நாட்கள்ல 30ஆம் வசனமா பாருங்க. 119, 30 பாருங்க. மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு. மெய்வழி. கொஞ்ச நாளைக்கு முன்னால திருச்சியில ஒருத்தர் மெய்வழி சாமியார்னு ஒருத்தர் இருந்தான், தெரியுமா? அவனுக்கு பேரே மெய்வழி சாமியார். செதுப்பிட்டா 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவெல்லாம் வச்சிருந்தாங்க அவனை. தெரியுமா உங்களுக்கு? அவங்கள படிச்சிருக்கீங்களா பேப்பர்ல எல்லாம்? மெய்வழி சாமியார். அந்த குரூப் எப்படின்னா, அவங்க மெய்வழி குரூப். மெய்வழின்னா அவங்களை எப்படி பார்க்கலான்னா, ஒரு தலப்பா மாதிரி கட்டியிருப்பாங்க, ஒரு மீன் சின்னம் போட்டிருப்பாங்க. இப்பவும் இருக்காங்க கொஞ்சம் பேர். ஆரஞ்சு கலர்ல டர்பன் மாதிரி கட்டியிருப்பாங்க. அதுல என்ன இருக்கும்? ஒரு பிறை மாதிரி இல்லாட்ட மீன் மாதிரி ஒரு சின்னம் வச்சிருப்பான். இப்பவும் இருக்காங்க அந்த குரூப். திருச்சியில் அது ஒரு பெரிய ஆசிரமம் அப்படி இருந்துச்சு. மெய்வழி சாமியார், மெய்வழி. அதெல்லாம் பொய் வழி ஆகி போச்சு, ஒண்ணுமில்லாம போச்சு. செத்து 3 நாள் வச்சு நாங்க உயிரோடு எழும்பிடுவாரு. அவனை ஏசுவான எழும்பிடுறதுக்கு. அதனால தவறு அது, மெய்வழி. அதனால நம்ம சில நேரங்களில் இப்படிப்பட்ட வழிகளில் மாறி மாறி வர்றோம். சில நேரத்தில் நல்லா ஜெபம் பண்ணி உபவாசம் போட்டு கரெக்டா லீட் பண்ணி ஆண்டவர் நம்ம சரியான பாதையில கொண்டு வர்றாரு. சில நேரத்தில் நமக்கு நெருக்கங்கள் ஜாஸ்தி ஆகும்போது கொஞ்சம் அப்படி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ட்டு நம்ம இணைஞ்சிடறோம். எங்கிட்டோ இது சரியோ, அது சரியோ, அது சரியோ, இது சரியோன்னு சொல்லிட்டு நாம போய் ஒரு ரூட்டை எடுத்துட்டு பிடிச்சிட்டு போயிடுறோம். இன்னொரு பகுதியில் கொஞ்சம் அசந்த உடனே பிசாசு அவன் ஒரு ரூட்டில் நினைச்சிடான், கொண்டு போயிடுறான். இதுதான் நடக்கிறது. யோசுவாவினுடைய விஷயத்துல இந்த 3 இருந்துச்சு. யோசுவாவினுடைய வாழ்க்கையில 3மே இருந்துச்சு. கிபியோனியர்கள் இவன்கிட்ட பேசும்போது
அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம டக்குன்னு நெஞ்சிட்டான், அவங்களோட உடன்படிக்கை பண்ணிட்டான் பட்டுன்னு. அது அவன் அவ்வளவு பெரிய சீரியஸா எடுத்துக்கல. ஏன்னா ஒருத்தன் நம்மகிட்ட காலில் விழுறான், ரைட்டு ஓகே அப்படின்ட்டு பட்டுன்னு அடிச்சிட்டான். அது என்ன ஆகி போச்சு, அது ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் ஆகிப்போச்சு, அடி வாங்கின மாதிரி ஆயிடுச்சு. அது ஒண்ணு. இன்னொரு விதத்துல அது ஒரு ரூட்ல ஃபெயிலியர். இன்னொரு இடத்துல ஆயுப்பட்டினத்துக்கு போறதுக்கு கொஞ்ச ஆள் போனா போதும் அப்படின்னு மற்றவங்க எல்லாம் சொன்னாங்க. இவன் அசால்ட்டா நெஞ்சிட்டான். அசால்ட்டா போயிட்டு அங்க போய் அடி வாங்கி சரி அடி வாங்கினான். 2. 3வது கானானுக்குள்ள அழகா ஜனங்களை நடத்தி தேசத்தை பங்கிட்டு கொடுத்தான். இது அவனுடைய இதுதான். இந்த 3 பகுதியும் நீங்க பைபிள்ல படிச்சா கரெக்டா தெரியும். 1 இவனா விழுந்தது, 1 மனுஷங்க சொல்ல கேட்டு பிசாசுக்கு வாய்ப்பு கொடுத்து தோத்து போனது, 3வது ஆண்டவருடைய பாதையில கரெக்டா போய் கானானுக்குள்ள போனது. இந்த 3மே அவனுக்குள்ளேயும் இருந்துச்சு. இப்ப நம்ம ஜெபிக்கிறோம் அதுக்காக. யோசுவாவின் புஸ்தகத்துல பாருங்க, கிபியோனியருடைய விஷயத்துல யோசுவா 9:14, 14-15. இங்க என்ன நடந்துச்சு? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கல, தேவ சித்தம் என்ன அப்படிங்கறத அவன் கேட்காம பட்டுன்னு நெஞ்சிட்டான், பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டான், அவசரப்பட்டான், படால்னு போய் உள்ள குதிச்சிட்டான். அது ஒரு பெரிய ஃபெயிலியரா மாறிடுச்சு. யோசுவா 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசி. பாத்தீங்களா, தோத்துட்டாங்களா? இங்க மனுஷருடைய ஆலோசனைக்கு இடம் கொடுத்துட்டான். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அப்படி இப்படின்னு நெஞ்சாச்சு. இடம் கொடுத்து கடைசியில அடுத்த வசனத்துல 36 பேர் வெட்டுப்பட்டு செத்து போனார்கள். அங்க போதுமா, தோல்வி வந்துச்சு. இப்ப போய் புழுதியை போட்டுக்கிட்டு கிடக்குறான் தலையில. 6ஆம் வசனம், ஒன்னு எரிகோவில் உள்ள தவறு, மற்றொன்று மனுஷனுடைய ஆலோசனை கேட்டு நெஞ்சது. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஆளை தமிழ்ல சொல்லுவான், பாம்பு சிறுசா இருந்தாலும், சொல்லுங்க, பாம்பு சிறுசா இருந்தாலும் கம்பு எப்படி இருக்கணும், பெருசா இருக்கணுமா. சத்துரு கொஞ்சம் பேர் தான், 2000 பேர் 3000 போய் அடிச்சுட்டு வந்தலான்னு கடைசியில் போய் 36 பேர் செத்ததுதான் என்னது மிச்சம். இங்கேயும் ஒரு தவறு, மனுஷனுடைய ஆலோசனைக்கு இடம் கொடுத்தது. 2வது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாது. மற்றொரு பகுதியில் பாத்தீங்கன்னா சும்மா யோர்தான் 2ஆக பிளக்கும், எரிகோ நொறுங்கி விழும். இதெல்லாம் என்னது, இது அடுத்த பகுதி, எழுப்புதலான காலங்கள். யோர்தான்ல போய் நிக்க சொல்லுவோம் ஆசாரியர்களை, பெட்டியோட போய் நில்லுங்க அப்படிமா. நின்ன உடனே யோர்தான் என்ன செய்யும், அற்புதங்கள் உடனே அப்படியே 2ஆ பிளந்துரும். இந்த பாதையில இப்ப நம்ம 3 பாதையிலையும் இடம் கொடுக்கிறோமா? இல்ல நான்லாம் அப்படி கிடையாது, தெளிவான பாதையில தான் இருக்கேன் அப்படி சொல்றோமா? சொல்லுங்க. அடிக்கடி மனிதனுக்குள்ள இந்த 3 பாதம் மாறி மாறி என்ன செய்யுது, ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்குள்ள வந்துருது. எவ்வளவுதான் அவனுக்கு வாக்கு தத்தங்கள் இருந்தாலும், நீ உயிரோடு இருக்கனாலெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அப்ப கர்த்தர் தான் சொன்னாரு. ஆனா இப்ப 36 பேர் செத்துட்டான், ஓடி வந்துட்டாங்க. அப்ப பொய்யா? கர்த்தர் சொன்னது பொய்யா? இல்ல. அங்க தேவனுடைய ஆலோசனைக்கு நம்ம என்ன செய்யல, இடம் கொடுக்கல, வெயிட் பண்ணல. இதே மாதிரிதான் குடும்ப விஷயத்துல, பிசினஸ் விஷயத்துல, பிள்ளைகளுடைய விஷயத்துல, ஃபியூச்சர் காரியங்களில, ஊழியங்களில, தனிப்பட்ட ஜீவியத்துல, பிரதிஷ்டைகள்ல, விசுவாசத்துல, பரிசுத்தத்துல, இப்படி பல ஜப விஷயங்களில, இதுல எல்லாமே சில நேரங்கள்ல நமக்கு இந்த சரியான ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைக்காத அளவுல நம்ம நினைச்சிடறோம், பட்டுன்னு ஏதாவது ஒன்று செஞ்சிடறோம். தமிழ்ல சொல்லுவோம், ஆணைக்கும் அடி சறுக்கும். அதே போல எவ்வளவுதான் பெரிய பரிசுத்தவனா இருந்தாலும் டக்குன்னு அந்த மதியினம் உள்ள வந்துருது. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய குப்பியை நெஞ்சிரும் விழுந்து. ஈ என்ன ரேட்டு, தைலம் என்ன ரேட்டு யோசிச்சு பாருங்க. தைலம் தான் ஃபுல் ரேட்டு. இயேசுவினுடைய பாதத்துல ஒரு பெண்ணு அந்த நலத தைலத்தை ஊத்துனாலாம், உடைச்சு ஊத்துனா, அதுக்கு ரேட் என்னது 300 வெள்ளிக்காசு. இயேசுனுடைய ரேட்டு எவ்வளவுதான்? 30 தான். 10 மடங்கு கூடினது. ஆனா இந்த 10 மடங்கு கூடினதான வெள்ளைக்கல் பரணிக்குள்ள
ஒரு ஈ விழுந்து செத்து போச்சுன்னா எது போச்சு? அது ஃபுல்லா நாரி போயிடும். அதுபோல கனத்திலும் மகிமையிலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினம். பிரசங்கி 10:1. பிரசங்கி 10:1 தானே? கரெக்ட் தானே? ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவன். அவன் ஜெபிச்சா நடக்கும், அவன் பேசினா நடக்கும், அவன் சொன்னா நடக்கும், எல்லா கிருபை அபிஷேகம் வல்லமை எல்லாம் இருக்கு. ஆனா இந்த சொற்ப மதியினம் ஈ விழுந்து நெஞ்சிருது, பட்டுன்னு கெடுத்துருது. அந்த நேரத்துலதான் ஒரு லைட்டா ஒரு தடுமாற்றம், கிபியோடைய ஐக்கியம், ஆயில தோல்வி, இப்படி சின்ன சின்ன காரியம். மற்றொரு பகுதியில் பாத்தீங்கன்னா ரொம்ப கிராண்டா போயிட்டே இருப்பான். நீங்கள் இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், கர்த்தர் நாளைக்கு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நெல்லு யோர்தான்ல காலை வையினா அப்படியே தண்ணி கரை புரண்டு ஓடி போயிடுச்சு. அது சாதாரணமா பழக்கல, ஒரு ஒன்வே மாதிரி எல்லாம் பழக்கல. ஒரு ஆளு ஒத்தடி பாதையில நடந்து போற மாதிரி எல்லாம் யோர்தான் பழக்கல. எவ்வளவு தூரம் யோர்தான் எவ்வளவு விலகுச்சு சொல்லுங்க? 2000 முழம். புரியுதா? பெட்டி இங்க நிக்குன்னா உங்களுடைய ஜனங்கள் போற தூரம் எவ்வளவு தூரம் தள்ளி போனோம்? ஏறக்குறைய உங்களுக்கும் பெட்டிக்கும் நடுவே 2000 முழம் வீதம் இருக்க கிடவதாக. 2000 முழம்னா எவ்வளவு? 3000 அடி. தெரியுதா 3000 அடினா? இங்க இருந்து அந்த கேட்டு 500 அடி 600 அடின்னு நினைக்கிறேன் இங்க இருந்து. அப்போ எங்க இருக்கு? இங்க இருந்து பஸ் ஸ்டாண்டை தாண்டி தான் ஜனங்கள் நினைஞ்சாங்க போனாங்க. ஏன்னா ஏறக்குறைய 6 லட்சம் புருஷர், 10-12 லட்சம் சகோதரிங்க, குழந்தைங்க, ஆடு மாடு எல்லாம் போகணும். அது ஒத்தடி பாதையில விட்டுக்கிட்டு இருக்க முடியாது, ட்ரெயின் மாதிரி. அவ்வளவு வாசிங்க. உங்களுக்கும் பெட்டிக்கும் எப்படி எப்படி சொல்லிருக்காரு பாத்தீங்களா? எந்த வசனம்? அவங்க எல்லாருமே பைபிள் பார்க்கணும், அதுக்கு தான் நான் ஊங்குறேன். அவங்க எல்லாம் தடவிட்டே இருப்பாங்க, நீங்க போயிடும். நம்ம அடுத்த சப்ஜெக்ட் போயிடுவோம் இல்லையா? உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழம் தூரமான இடம் இருக்க வேண்டும். 3000 அடி. ஒரு முழம் 1.5 அடி, அப்படித்தானே நார்மல் கணக்கு. 3000 அடி தள்ளி தான் அவங்க போகணும். அவ்வளவு கேப் கொடுத்து ஆண்டவர் செஞ்சார். அதெல்லாம் அற்புதங்கள், மகத்தான செயல்கள். இதான் ஊழியத்திலையும் ஜீவியத்திலையும் இந்த நம்ம பகுதியில ஒரு ஆவிக்குரியவனுக்குள்ள இந்த 3 போராட்டம் வந்துகிட்டே இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா எழுப்புதல், திடீர்னு பாத்தீங்கன்னா தலவுப்புற விழுந்து கிடப்பான், திடீர்னு பார்த்தா புழுதியை போட்டு பேசாம உட்காந்துட்டு இருப்பான். ஓ ஏசுவே ஏசுவே ஏசுவேமா. திருப்பி கொஞ்ச நேரம் பார்த்தா டப்புன்னு இவன் செத்து போயிட்டான், இவன் கதை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தா சட்டார்ல அலேலுயான்னு எந்திரிச்சு எந்திரிச்சிருவான், ஆவில் நிறைஞ்சு குதிச்சு எந்திரிச்சு போயிட்டே இருப்பான். ஆண்டவருடைய ஒரு உயிர்ப்பித்தல் வரும் பொழுது, ஒரு வார்த்தை கிடைக்கும் போது, ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்கும் போது, ஒரு அபிஷேகம் கிடைக்கும் போது, ஒரு அக்னி கிடைக்கும் போது, ஒரு தரிசனம் கிடைக்கும் போது அவனுடைய ஆத்மா நெஞ்சிருது, பட்டுன்னு உயிர்ப்பிச்சிருது. ஒரே ஒரு சின்ன வசனம் அது பேதையை ஞானியாக்கும், ஆத்மாவை உயிர்ப்பிக்கும். டக்குன்னு எழுந்துவோம். நம்ம இப்ப கொஞ்ச நேரம் நான் டைம் தரேன், ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ. நம்மிடத்துல இந்த 2 வழி வேண்டாம். இதுவரைக்கும் இருந்தது போதும். நாம யோசிச்சு செயல்படுறது, இல்ல மனுஷனுடைய ஆலோசனை கீழ்ப்படிந்து பிசாசுக்கு இடம் கொடுத்து விழுந்து போறது. இந்த 2 தான் நம்முடைய மேன்மையை அப்பப்ப நெஞ்சுக்கிட்டே இருக்கு, கெடுத்துக்கிட்டே இருக்கு. யோசுவாலாம் பெரிய பெரிய கிராண்ட். அவனை பத்தி நீங்க பைபிள் புக்குகளில் படிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல தரமான ஒரு ஆள். அதாவது ஆசரிப்பு கூடாரத்தில் அவன் போக முடியாது, ஆனா அவனுடைய வாஞ்சி நிமித்தம் கர்த்தர் அவனுக்கு அனுமதி கொடுத்து ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடைக்காரனா நெஞ்சாரு, மாத்தி வச்சாரு. யாருமே மோசே கூட மலையில வரக்கூடாதுட்டாரு. யாரு போயிட்டா? இவன் மட்டும்தான் அனுமதி கொடுத்தாரு. அப்படியே ஒவ்வொரு இதுலயும் அப்படியே தான் போயிட்டு இருப்பான். அதே மாதிரி ஓட்டம் முடியும் போது கூட மோசே கூட யார் தான் போறா? யோசுவா தான் போறான். அவன் போயிடுறான், இவன் வந்துடுறான். அதனால நம்ம ஜெபம் பண்ணுவோம். எனக்குள்ள கூட சில நேரங்கள்ல, உங்களுக்குள்ள கூட நல்ல ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் லைஃப் அப்படியே பிரேயர் பண்ணி போகிற ஆள் கூட டக்குன்னு நெஞ்சிடறான். எங்கிட்ட அது நம்முடைய அறிவினம், அதாவது நம்முடைய புத்தியினத்துல ஒரு பகுதி, அவசர புத்தி. நல்லதான் செய்யறோம்னுட்டே இருப்போம். தமிழ்ல சொல்லுவான் அதுக்கு, இங்கிலீஷ்ல ஹியூமன் எரர் அப்படிமா. அதாவது மனித
தவறுகள். இப்ப நம்ம கெட்ட வார்த்தை பேசணும்னு பேச மாட்டோம். வார்த்தை என்ன செஞ்சிடும், கொஞ்சம் பிறன்றோம். அவங்கன்னு சொல்ற இடத்துல டக்குன்னு அவன் அப்படின்னு வந்துடும். அது நம்ம வேணும்னு நம்ம பேசல, என்ன ஆகுது, அவசரத்திலேயோ நம்முடைய கவனக்குறைவிலையோ இந்த வேர்ட்ஸ் நெஞ்சிருது, பட்டுன்னு வந்துடுது. அதனாலதான் பாஸ்டர் ஜோயல் சொல்வார், ஹியூமன் எரர் கூட என்ன செய்யக்கூடாது, ஒரு விசுவாசிக்குள்ள ஊழியக்காரனுக்குள்ள வரக்கூடாது பார். ஏன்னா தெய்வம் நடத்தும் போது அங்க என்ன வேலை கிடையாது. ஒரு மனிதனை தெய்வம் நடத்தும் போது அங்க மனிதனுக்கு மனித தன்மைக்கு என்ன செய்யாது, இடமே கிடையாது. அங்க மனுஷ தன்மைக்கு இடம் சுத்தமா அனுமதிக்கப்படாது. அதுல ஹியூமன் எரருக்கு வழியே கிடையாது. மனுஷங்க வந்தாதானே வரும், அதுக்கு வழியே கிடையாது. அதனால நம்ம ஜெபம் பண்ணுவோம் கொஞ்ச நேரம். எனக்கு, உங்களுக்கு, நமக்கு எல்லாருக்குமே அவசரத்துல இல்லாவிட்ட புத்தியினத்துல, சொற்ப மதியினத்துல நம்ம தேவனுடைய கிருபையை விட்டுறோம், அபிஷேகத்தை விட்டுறோம், ஆலோசனையை விட்டுறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணா கர்த்தருடைய வார்த்தை கிடைச்சிரும், நம்ம பட்டு நினைஞ்சிடறோம். நமக்கு இந்த பழைய அறிவுகள் அனுபவத்துல வச்சு நம்ம என்னத்தையாவது நெஞ்சிடறோம், செஞ்சிடறோமா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? ஆண்டவரே, நாங்களும் யோசுவா பாடம் படிச்சது போல நாங்களும் அடிக்கடி என்ன செய்யறோம், பாடம் படிச்சுக்கிட்டே வர்றோம். அநேக இடங்கள்ல தோற்று போறோம், அநேக இடங்கள்ல பின்வாங்கிடுறோம், அநேக இடங்கள்ல நாங்க சத்துருவோட காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம். இப்படிப்பட்ட அனுபவங்கள் எங்களுக்கு வேண்டாம் சுவாமி, தயவா எங்களுக்கு நீர் மன்னித்து இந்த நாட்கள்ல எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலை தாங்க. எங்களுக்குள்ள இருக்கிற பிசாசுக்கு இடம் கொடுக்கிற பழக்கம் வேண்டாம், மனுஷிகத்துக்கு இடம் கொடுக்கிற பழக்கம் வேண்டாம். உமக்கு மாத்திரம் இடம் கொடுத்து நீங்க மாத்திரம் எங்களை நடத்துகிற அப்படி ஒரு வாழ்க்கையை எங்களுடைய எல்லா பகுதியிலும் தாரும். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். 10 நிமிஷம் தருவேன். நீங்க உங்களை லைஃபை நீங்க சரிப்படுத்துறதுக்கு, ஊழியத்தை சரிப்படுத்திக் கொள்ளுகிறதுக்கு, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல மனுஷிகத்துக்கு இடம் கொடுத்தீங்க, நம்முடைய மனுஷிகத்துல தோல்வியை சந்தித்தோம், எந்தெந்த இடங்களில் பிசாசுக்கு இடம் கொடுத்தோம், இதெல்லாம் நீங்க நினைச்சு பார்த்து அறிக்கையிட்டு அதை அகற்றி அதுல இருந்து விடுதலை தரணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கிருபை 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 கர்த்தாவே, நேர் வழியிலே நடத்துங்க தாவே, நித்திய வழியில் நடத்துங்க தாவே, மெய் வழியில் நடத்தும் ஆண்டவரே. அநேக விசை இந்த சொற்ப மதியினங்கள் வந்து விடுகிறது, சொற்ப மதியினங்கள், அதாவது புத்தியினங்கள். சுவாமி நிக்கணுமே, உம்முடைய வழியில எங்களை நடத்தும், உம்முடைய வழிகளில் எங்களை கொண்டு செல்லும், உம்முடைய பாதையில கொண்டு செல்லும். அல்லேலூயா. ஆமென் ஆமென். அடுத்து ஆபிரகாமுடைய ஜெபம். ஆபிரகாமுடைய ஜெபத்தை நான் பார்த்தா நியாய தீர்ப்பை நிறுத்துகிற ஜெபம் தான். ஆண்டவரே அப்படித்தான் சொல்றார், அவனும் அப்படித்தான் பிராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தான். ஆபிரகாமுடைய ஜெபம், இந்த சோதோமை அழிக்க தேவதூதர்கள் போய் கொண்டிருந்த பொழுது இவன் தான் போய் நிப்பாட்டுவான். அதை ஆதியாகமம் 18:22. அடுத்த வருஷம் இந்த வேண்டுதல் ஜெபம் யார் தான்? நியாய தீர்ப்புல இருந்து தப்பு வைக்கப்படுறதுக்காக ஜெபம் பண்ணது யாரு? ஆபிரகாமுடைய ஜெபம் தான். ஒரு பெரிய பூமி முழுவதும் இருந்த, இல்லாவிட்டால் அந்த பகுதிக்கு இருந்த ஒரு பெரிய நியாய தீர்ப்புல இருந்து ஒரு குடும்பத்தை அப்படியே நெஞ்சுது தப்பு வைக்க வச்சார். லோத்து ஒன்றும் பெரிய பரிசுத்தவான் கிடையாது, ஆனா இந்த ஜெபத்துல தான் அவன் நெஞ்சான், நியாய தீர்ப்புல இருந்து தப்பு வைக்கப்பட்டான். அப்ப நம்முடைய ஜெபம் ஒரு பெரிய நியாய தீர்ப்பை நிறுத்தக்கூடிய ஒரு ஜெபமா இருக்கணும். தேவனுடைய நியாய தீர்ப்பு கூட நம்ம நிறுத்தலாம். ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாரு, நினிவே அழிப்பேன்னு சொன்னாரு, திரும்ப கர்த்தர் நினிவே என்ன செய்யல, அழிக்கல. அப்ப பொய் சொல்லிட்டாருன்னு அர்த்தமா? அப்படித்தான் யோனா சொல்றான், நீங்க இப்படிலாம் மாத்தி மாத்தி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் வராம நான் தமஸ்கோக்கு ஓடினேன் அப்படின்னு, தர்சீஸ் கப்பல் ஏறினேன் அப்படின்னு இந்த கதை சொல்றதுக்கு காரணம் அதான் அப்படின்னு சொல்றான். ஆனா அது பொய் அல்ல. தேவன் அந்த ஜனங்களுடைய விண்ணப்பத்துக்கு என்ன செய்தாரு, செவி கொடுத்தார். அதுபோல சோதோமை அழிப்பது, லோத்தை அழிப்பது தேவனுடைய திட்டம். ஆனா இவன் ஒரு விண்ணப்பம் பண்றான், 50 பேர் துன்மார்க்கனோடு நீதிமானே அழிப்பீரோ இல்ல. அப்போ அவனுக்கு சந்தேகம், 50 பேர் இருந்தா, 40 பேர் இருந்தா, 30 பேர் இருந்தா, 20 பேர் இருந்தா, 10 பேர் இருந்தா, அவன் லெவலுக்கு வந்தாச்சு. அடுத்த கொஸ்டின் கேட்கறதுக்குள்ள போயிட்டாரு, எப்படி உடனே போயிட்டாரு. கத்தர் அப்புறம் பேசி முடித்த ஒன்று போயிட்டார். இவனுக்கு அது பிறகு போய் 2 பேர் ஒரு ஆளுலாம் என்ன செய்ய முடியல, கேட்க துணிவு
இல்ல 4 பேரு, என் தம்பி, என் மனைவி, அவங்க 2 பிள்ளைங்க அப்படிலாம் சொல்றதுக்கு அவனுக்கு துணிவில்லை. அவனுக்கு புரிஞ்சுக்கிச்சு. அப்போ தேசத்துல மொத்தமா இவனும் அவங்களோட மிங்கிள் ஆயிட்டான் அப்படிங்கறது தெரிஞ்சு போன கதையாயிடுச்சு. நம்முடைய ஜெபம் என்பது நியாய தீர்ப்பை நிறுத்தக்கூடிய ஜெபமா இருக்கும். இன்னொரு இடத்துல பார்க்கும்போது ஆபிரகாமுடைய மனைவிய அபிமெலேக்கு பிடிச்சு வச்சிடறான். அவன் பிடிச்சி அவளை தவற நடத்துறதுக்காக ட்ரை பண்றான். அபிமெலேக் அப்படின்னு ஒரு ராஜா. அப்ப அன்னைக்கு நைட்டு கர்த்தர் பேசுறாரு, அவன்கிட்ட பேசுறாரு, அந்த மனுஷன். அவன் மனைவியை அனுப்பி அவன் உனக்காக என்ன செய்வான்? வேண்டுதல் செய்வான். அப்படி வேண்டுதல் செய்தால் உனக்கு என்ன கிடைக்கும்? பிழைப்பு கிடைக்கும். நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்கு வேண்டுதல் செய்வான். இல்லைன்னா நீ சாகவே சாவாய். எப்படி இருக்கும் பாருங்க. அதுக்குள்ள இதெல்லாம் கர்த்தர் பேசிக்கிட்டே இருந்தாலும் அதுக்குள்ள அந்த தேசத்தில் இருக்கிற இல்லாவிட்டால் அபிமெலேக்கு வீட்டாருடைய எல்லாருடைய கற்பத்தையும் கர்த்தர் நெஞ்சிட்டாரு, அடிச்சிட்டாரு. சாபம் தொடங்கிடுச்சு. ஆதியாகமம் 20:7. நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். அப்போ இவனுடைய ஜெபம் அந்த குடும்பத்தின் நியாயத்தில் இருந்து அந்த குடும்பத்தை தப்பு வைத்து பிழைக்க வைக்கிறது. ஆண்டவரே சொல்றாரு, நீ பிழைக்கணும்னா அவன் ஜெபிக்கணும். அவன் ஜெபிச்சா நீ பிழைப்பாய். அவன் உனக்காக என்ன செய்வான்? நீ பிழைக்கும்படிக்கு வேண்டுதல் செய்வான். இல்லாவிட்டால் நீ அழிவாய். சாவீர்கள் என்று அறிவாயாக. ஆடி போயிட்டான். அதனால நம்முடைய ஜெபம் நியாய தீர்ப்பு நிறுத்தணும். இன்னைக்கும் கூட பல குடும்பங்களுக்கு பல நியாய தீர்ப்பு இருக்கு. சிலருடைய ஊழியங்கள்ல கூட ஊழியத்தை சரியா செய்யாதனால சில நியாய தீர்ப்பு இருக்கும். அது அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். இன்னும் அடுத்த ஸ்டெப் ஊழியத்தில் கீழே இறங்கும் போது இந்த நியாய தீர்ப்பு இப்படி கூட்டிக்கிட்டே போகும். அதனால இந்த நியாய தீர்ப்பு நிறுத்துகிற ஒரு ஜெபம் நமக்கு தேவை. அதாவது அணைய அடைக்கிற மாதிரி மதகு போட்டு நெஞ்சிருவாங்க, அங்கங்க அணை கட்டி வச்சிருப்பாங்க. ஒரு பெரிய அழிவை நிறுத்துகிறது. சுவரை அடைக்கவும் திறப்பை அடைக்கவும் திறப்பிலே நிற்கவும் நான் ஒரு மனுஷனை தேடினேன், தேடியும் ஒருவனும் காணவில்லை. அப்ப சுவரை அடைக்க, திறப்பை அடைக்க, திறப்பில் நிற்க ஆள் இல்லை. இப்ப நம்ம அதுதான் செய்யணும். ஆண்டவரே, அன்னைக்கு சோதமுக்காக பரிந்து பேச யாரு கிடையாது, ஆளு கிடையாது. இவன் போய் நின்னான், அதனால ஒரு குடும்பம் தப்புச்சு. அடுத்து அந்த தேசத்தை அந்த ராஜாவை கட்டுப்படுத்துறதுக்கு யாருக்கும் சக்தி கிடையாது. அவன் தான் கிங்கு. அவனை போய் அவன் புத்தி சொல்றது. ஆனா ஆண்டவர் சொன்னார், இவன் உனக்காக வேண்டுதல் செய்தா உனக்கு என்ன செய்ய? நீ பிழைப்பாய். அப்ப நம்முடைய ஜெபம் நியாய தீர்ப்பை நிறுத்துகிற ஒரு ஜெபம். இப்ப நம்ம ஒரு 40 பேர் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஒருத்தர் மேல இருக்கிற நியாய தீர்ப்பு ஒருத்தருடைய ஜெபத்தினால என்ன செய்யும்? மாறும். யோபு 42 யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான், தேவன் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அந்த நியாய தீர்ப்பை அவனுக்குல மாற்றி போட்டார். அதுபோல இப்ப கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். என் ஊழியத்தில் கூட சில நியாய தீர்ப்புகள் இருக்கலாம். நான் எதுக்கு இது சொல்றேன், என்னையும் சேர்த்து சொல்றேன்னா, ஊழியங்கள்ல சில நேரத்தில் அவசரப்பட்டு சில டெசிஷன் எடுத்துருவோம். ஒருத்தரை கடிஞ்சு கொள்றோம், ஒருத்தரை நம்ம கண் சடையா என்ன செய்வோம், விட்டுருவோம். இது தகப்பன் செய்யறது. ஒரு பிள்ளைய அடிச்சிருவான், ஒரு சில சரி 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 அட்ஜஸ்ட் பண்ணி போவான். அது பாசத்தில் உள்ள வேறுபாடுகள் அல்ல, கண்டிப்பில் உள்ள தன்மைகள். ஆனாலும் சில நேரங்களில் நம்முடைய புத்தீனங்கள்ல மிஞ்சின கருமங்களில் தலையிடுறது, பெரிய காரியங்களில் தலையிடும் பொழுது நம்ம மேல எது மாட்டிக்குது? நியாய தீர்ப்பு சிக்கிடு. அதே போல குடும்பங்கள்லையும் சரி பல நியாய தீர்ப்புகள் நம்ம மேல நிச்சயம் வரும். தேவனுக்கு பிரியமில்லாத இது செஞ்சாலும் ஒரு நீதியுள்ள நியாய தீர்ப்பு நமக்கு உண்டு. அப்படி நியாய தீர்ப்புலாம் நமக்கு எல்லாருக்கும் அப்படி ஜட்ஜ்மெண்ட் போட்டாருன்னா நம்ம கதையில என்ன வருது? கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லுனா நம்ம ஒருத்தருக்கும் பல்லு இருக்காது, கை இருக்காது. ஆனா அதே நேரத்தில் அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே அக்கிரமத்தை கவனித்திருப்பீரானால் யார் நிலையில் நிற்பான்? வாசிங்க 120 எத்தனை பாருங்க, 3
தப்பா சொல்லிட்டேனா? நூத்தி 30 இல்லையா? மூணாவது வசனம் இல்லையா? கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் மார்க் போட்டுக்கிட்டு பிளஸ் மைனஸ் போட்டா காலையில எழும்பி 10 மணிக்குள்ள நம்ம எல்லாருமே செத்து போயிருவோம். அதுக்குள்ள நம்ம அவ்வளவு எண்ணங்கள், நினைவு, சிந்தை, தோற்றம், பேச்சு, பார்வை, வேலை எல்லாத்திலையும் நமக்கு என்ன இருக்கு? எல்லாத்தையும் கவுண்ட் போட்டுக்கிட்டே இருந்தாருன்னா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. அதனால கர்த்தர் இறக்கம் தான் நம்மளெல்லாம் பாதுகாத்தவர். அதனால நம்முடைய அறியாமையில நமக்கு பல ஆண்டவர் சில ஜட்ஜ்மெண்ட் மாதிரி வச்சிருப்பார். அதெல்லாம் இப்ப நம்ம ஜெபம் பண்ணணும். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் டைம் தர. ஆண்டவரே என் மேல இருக்கிற நியாய தீர்ப்பு மாற்றுங்க, மற்றவங்க மேல உள்ள நியாய தீர்ப்பை மாற்றுங்க. கர்த்தர் தானே ஜட்ஜ்மெண்ட். இப்போ உலகத்துல நீங்க பாருங்க, ஒரு தீவிரவாதிக்கு ஜனாதிபதி கருணை மனு போட்டா அவர் ஓகேன்னா இது போயிடுது, தூக்கு தண்டனையே ரத்து செய்யப்படுது. அதுபோல நம்ம எல்லாம் இப்ப திறப்புல நிக்க வேண்டிய ஜனங்கள் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என் மேல இருக்கிற நியாய தீர்ப்பை மாற்றுங்க, மற்றவங்க மேல இருக்கிற நியாய தீர்ப்பை மாற்றுங்க. மன்னிங்க. மன்னிக்கும் பொழுது இதெல்லாம் நெஞ்சிருது, மாறிடுது. அப்படி நீங்க ஜெபிங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிற நியாய தீர்ப்பு, நியாய தீர்ப்புன்னு சொன்னா நீங்க நேர நரகத்துல தெளிவிடுறதா நியாய தீர்ப்புன்னு நினைக்க கூடாது. உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வராம இருக்கிறதே என்னதுதான்? ஒரு நியாய தீர்ப்பு தான். உனக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம் கிடைக்கலனாலே அது ஒரு தடை தானே. அதே மாதிரிதான் நீ கஷ்டப்படுற, அதனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கல, உனக்கு குடும்பத்துல சமாதானம் இல்லை, அது ஒரு நியாய தீர்ப்பு. ஊழியத்துல முன்னேற்றம் இல்லை, அது ஒரு ஜட்ஜ்மெண்ட். எப்படிலாம் இருக்கும் நீங்க அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். சரீரத்துல வேதனை, மன போராட்டங்கள். அப்போ சரீரத்துல வேதனைன்னா அப்போ உன்னை மன்னிச்சுட்டாருன்னா சுகமாயிருணுமே. அப்படி இல்லைன்னு சொன்னா அப்ப மன்னிக்கல, அப்ப ஜட்ஜ்மெண்ட் மேல என்ன செய்யுது இருக்கு? நியாய தீர்ப்பு அவன் தலையில தான் என்ன செய்யுது இருக்கு. பைபிள்ல சொல்லியிருக்கு, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலம் வந்திருக்கிறார். ஜெபம் பண்ணும் கொஞ்ச நேரம். கர்த்தாவே, ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு என்னென்ன கிரியைகள்ல தோல்வி இருக்கோ அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் உண்டுங்கிறத புரிந்துகிட்டு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ கண்ணை மூடி, கர்த்தாவே என் மேல என்னென்ன காரியங்களில் நியாய தீர்ப்பு இருக்கோ அதெல்லாம் நீர் மன்னிச்சிடும், அவைகளிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும். மறுபடி அந்த நியாய தீர்ப்பின் குறைகளையே நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது, விடுதலை தாரும். அதுபோல இந்த ஜபத்துல வந்திருக்கிற சிறியோர் பெரியோர் எல்லாருடைய மேல இருக்கிற நியாய தீர்ப்பையும் கிருபையுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன் மன்னிப்பீராக, அதை மாற்றுவீராக, இரக்கம் தலைமுறை தலைமுறையாக இரக்கம் செய்வீராக. எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணுவோம். நியாய தீர்ப்பிலிருந்து ஒவ்வொரு குடும்பங்களையும் விடுவியும், நியாய தீர்ப்பிலிருந்து ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் விடுவியும், நியாய தீர்ப்பிலிருந்து ஒவ்வொரு ஊழியர்களையும் விடுவியும், நியாய தீர்ப்பிலிருந்து ஊழியங்களை விடுவியும், நியாய தீர்ப்பிலிருந்து தொழில்களை விடுவியும், நியாய தீர்ப்பிலிருந்து சரீரங்களை விடுவியும். என் மேல இருக்கிற நியாய தீர்ப்பெல்லாம் கர்த்தர் மன்னித்து அகற்றும் ஐயா. ஒவ்வொருவர் மேல இருக்கிற நியாய தீர்ப்பை மாற்றுகிறவரே, பிழைக்கும்படி அவன் வேண்டுதல் செய்வான் என்று சொல்லி இருக்கிறது. ஒவ்வொருவரும் பிழைக்கும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்றது போல இந்த பகல் வேளையில நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கிறோம். எந்தெந்த குடும்பங்கள்ல, எந்தெந்த பிள்ளைகள் மேல, எந்தெந்த சகோதர சகோதரிகள் மேல, எந்தெந்த ஊழியர்கள் மேல நியாய தீர்ப்பு இருக்கோ கர்த்தர் கிருபையாய் மன்னியோ 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 மன்னியோ. ஆமா, இந்த பாயிண்ட்டுக்கு நல்லா ஜெபம் பண்ணணும். தலையெல்லாம் கீழே போடக்கூடாது. இந்த ஜெபத்துல நீங்க அசதியாவே இருக்கக்கூடாது. இது உங்களுக்காக ஜெபம் பண்ற ஜெபம். இது ரொம்ப நீங்க யோசிச்சு ஜெபிக்கணும். கர்த்தாவே, என்னுடைய பேச்சில், என்னுடைய செயல்கள்ல, என்னுடைய ஊழியங்கள்ல, என்னுடைய அறியாமையில என்னென்ன காரியத்துல நான் தலையிட்டு என் மேல நியாய தீர்ப்பு கவுண்டிங் கூடிக்கிட்டே இருக்கோம். தேவரீயே, நான் அறியாம போய்கிட்டே இருக்கிறேன் சுவாமி. அதனாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனையா, இவ்வளவு போராட்டமா, இவ்வளவு வியாதியா, இவ்வளவு பலவீனமா, இவ்வளவு தடையா. என் பிள்ளைகள் மேல ஏதாவது நியாய தீர்ப்பு இருக்கா? வாலிப பிள்ளைகள் மேல, புருஷன் மேல, மனைவி மேல, என் குடும்பத்துல, என் சபையில என்னென்ன நியாய தீர்ப்பு? தேவரீர் இரக்கம் செய்யும். 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவரே. எல்லாரும் இப்படி நீங்க அழுது போறோம், சும்மா இப்படியே உட்கார்ந்து ஜெபிச்சுன்னா உன் குடும்பத்தில் இருக்கிற ஒரு நியாய தீர்ப்பு போகாது, அப்படியே நிற்கும். உன் ஜெபத்துல, உன் கண்ணீர்ல இன்னைக்கு உன் மேல இருக்கிற நியாய தீர்ப்பு எல்லாம் அப்படியே மெழுகு போல உருகி போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போராடுங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கு மேல, ஒவ்வொரு ஊழியர்களுக்கு மேல, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேல, வாலிப பையங்க பிள்ளைகள் மேல, தொழில்கள் மேல
கையின் பிரயாசங்கள்ல, வேலை ஸ்தலங்களில, ஆண்டவரே சரீரத்துல, மனதுல, ஊழியத்துல, ஜீவியத்துல, சபைகளில என்னென்ன நியாய தீர்ப்பு யார் யார் மேலாம் இருக்கோ கர்த்தர் அதெல்லாம் கிருபையாய் மாற்றும் 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 மன்னியும் 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 அகற்றும். இரக்கம் செய்யும் இரக்கம் செய்யும் இரக்கம் செய்யும். அகற்றி போடும் அகற்றி போடும் அகற்றி போடும். மேல இருக்கிற எல்லா விதமான நியாயத்தை, எழுத்தின்படியான உள்ள நியாய தீர்ப்புகள், ஆவியின்படி உள்ள நியாய தீர்ப்புகள், பரத்தின்படி உள்ள நியாய தீர்ப்புகள், பரிசுத்தத்தில் உள்ள நியாய தீர்ப்புகள், விசுவாசத்தில் உள்ள நியாய தீர்ப்புகள், பிரதிஷ்டையில உள்ள நியாய தீர்ப்புகள், அன்புல உள்ள நியாய தீர்ப்புகள், வார்த்தையில, ஆண்டவரே ஊழியங்களில, ஜீவியங்களில, மனதில, சிந்தையில, தோற்றங்கள் மூலமாய் உண்ட நியாய தீர்ப்புகள் எல்லாவற்றையும் கிருபையாய் மன்னியும் 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 இரக்கம் செய்யும் ஐயா. எங்களை நாங்களே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். யார் மேலே நியாய தீர்ப்பு இருக்கக்கூடாது. எந்த ஒரு தனிப்பட்ட ஊழியர்கள் மேல் நியாய தீர்ப்பு இருக்கக்கூடாது. எந்த ஒரு விசுவாசி குடும்பத்தின் மேல நியாய தீர்ப்பு இருக்கக்கூடாது. எந்த விசுவாசி வாலிப பிள்ளைங்க பையங்களுக்குள்ள நியாய தீர்ப்பு இருக்கக்கூடாது. எந்த முதியோர்களுக்குள்ள எந்த நியாய தீர்ப்பு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு குடும்ப தலைவர்கள் தலைவிகளுக்குள்ள நியாய தீர்ப்பு இருக்கக்கூடாது. புருஷன் மேலேயோ மனைவி மேலேயோ நியாய தீர்ப்பு இருக்கக்கூடாது. கர்த்தர் எல்லாவற்றையும் கிருபையாய் மன்னித்து அகற்றி விடுதலை தாரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பை மாற்றும். ஆமென். கர்த்தர் நம் மேலும் ஜனங்கள் மேலும் சபை மேலும் இருக்கிற எல்லா நியாய தீர்ப்புகளையும் வேற பிட்டுங்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆம் ஆம். சில இடங்கள்ல சத்துரு கொடியேற்றி இருக்கிறான். சங்கீதத்தில் வாசிங்க. சில இடங்கள்ல சத்துரு கொடியேற்றி இருக்கிறான். அந்த இடங்கள்ல கர்த்தர் கொடியேற்றணும். அவனை அப்படியே விட்டுட்டா அது அப்படி பாழா போயிடும். அந்த இடங்கள்லாம் 2 நாளாய் பாழாய் கிடக்கிற 74 சங்கீதம் 5 வசனமா 4 வசனம். தங்கள் கொடிகளை சத்துருக்கள் அடையாளங்களாக ஆலயத்தில் நாட்டுகிறார். எப்படி இருக்கும் பாத்தீங்களா? விசாசு கொடியேற்றான். இவைகளுக்கு மத்தியில் கர்த்தர் என்ன செய்யணும்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிங்க. வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் அவர் கொடி ஏற்றுவார். எங்க இருக்கு? ஏசாயா கொடியேற்றுவார். வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் கொடியேற்றுகிற ஒரு சந்தர்ப்பம். அதனால நமக்கு இந்த நாட்கள்ல ஆவியானவர் கொடியேற்றணும். டைம் வந்துருச்சு. அவர் கொடியேற்ற வேண்டிய நேரம் வந்து விட்டாது. அதனால நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். சத்துரு எந்தெந்த இடங்கள்லாம் கொடியேற்றிருக்கானோ அந்த இடங்களில் எல்லாம் யார் கொடியேற்றட்டும்? ஆண்டவர் கொடியேற்றணும். விடக்கூடாது. அவன் கொடியேற்றிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தானே காரியம் ஆகுமா? தங்களை சத்துரு நம்முடைய ஆலயங்களுக்குள்ளே கர்ச்சித்து அடையாளங்களாக எழுதி நட்டுறான், கொடிய ஏத்துறான். இப்படியே விட்டுட்டே இருந்தா. ஆனா இவைகளுக்கு மத்தியில் ஆவியானவர் சொல்றாரு, நான் கொடியேற்றுவேன். வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடி ஏற்றுவார். அவர் கொடி ஏற்றும் போது இந்த கொடி அங்க இருக்காது.
சங்கீதக்காரன் சொல்றான், நாங்கள் கொடி ஏற்றுவோம் சொல்றான். வாசிங்க. 20ஆம் சங்கீதமா 19ஆம் சங்கீதமா? 20 இல்லையா? 25. 25 கொடி ஏற்றுவோம். அதனால நம்ம கொடியேற்றுற காலம் வந்துருச்சு. ஆவியானவர் நமக்காக கொடியேற்றினா நம்ம கொடியேற்றிடலாம். அதனால நம்ம ஜெபம் பண்ணுவோம். எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் சத்துரு அடையாளமா தன்னுடைய கொடியை பறக்க விட்டுருக்கானோ, சில வீட்டில் அவன் ஜெயிச்சிட்டான், சிலருடைய தொழில நஷ்டத்தை கொண்டு வந்துட்டு அவன் நெஞ்சிட்டான், ஜெயிச்சிட்டான். சில குடும்பத்தை போராடி பிரிச்சு அவன் நெஞ்சிட்டான், கொடியை நாட்டிட்டான். புருஷனை ஃபுல் கண்ட்ரோல் கொண்டு போயிட்டான், இல்லாட்டா மனைவியை ஃபுல் கண்ட்ரோல் கொண்டு போயிட்டான், இல்லாட்டா பிள்ளைகளை ஃபுல் கண்ட்ரோல்ல கொண்டு போயிட்டான். இப்படி கொண்டு போய் அவன் என்ன செய்யறான்? கொடியை ஏத்துறான். இந்த இடங்கள்ல கர்த்தர் கொடியேற்றணும். நல்லா நீங்க நம்ம ஒரு 40 பேர் இருக்கிறோம், புட்டின்னு பிடிச்சா போதும், ஒரே அமுதான் அந்த கொடியை நெஞ்சிடலாம். கார்கில்ல இந்தியா சும்மா கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்ட மாதிரி இருந்ததுனால யார் கொடியேற்றிட்டா? அவன் கொடியேற்றிட்டான். திருப்பி கடந்து மல்லு கட்டி போராடி அடி 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 அடின்னு அடிச்சு இவன் நெஞ்சான், கொடியேற்றினான். அதுபோல நம்ம சில நேரங்களில் புத்தீனங்கள்ல நம்ம விட்டுறோம். நம்ம சில நேரங்களில் தூங்கிடுறோம், சில நேரங்களில் அசதியா இருந்துடுறோம். சத்துரு வரும்பொழுது அந்த ஜபிச்சு நம்ம என்ன செய்யல, எதிர்த்து போராடுறதில்ல. அந்த நேரத்தில் நமக்கு தரிசனம் கிடைக்காம போயிருது, வெளிப்படுத்தல் கிடைக்காம போயிருது. அந்த நேரத்தில் அசதியா போயிடுறோம், நமக்கு அந்த உணர்வு கிடைக்காம போயிருது. அதுக்கு பிறகு சொல்லுவோம், ஐயோ ஆண்டவர் காட்டினார, பேசினார, எச்சரிச்சார அப்படின்னு நம்ம பின்னால நிச்சயமோ ஃபீல் பண்ணுவோம். ஆனா அந்த நேரத்தில் நம்ம அதை எதிர்த்து நிக்க திராணி இல்லாதெல்லாம் போயிடுறோம். அதனால கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். உங்களுடைய லைஃப்ல, நம்முடைய ஊழியங்களில எந்த இடங்களில அவன் அடையாளமா கொடியேற்றிருக்கானோ அதே இடத்துல கர்த்தர் என்ன செய்யணும்? கொடிய ஏற்றணும். ஏத்துவரா? எல்லாரும் கொஞ்ச நேரம் போராடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, எந்தெந்த இடங்கள்ல சத்துரு அடையாளமா கொடியேற்றி இருக்கிறானோ அந்த இடங்கள்ல நீர் எழுந்தருளி அவனுக்கு விரோதமாய் நீர், ஆவியானவர் வெள்ளம் போல சத்துரு வரட்டும், ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் நீர் கொடியேற்றும். எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, என்னுடைய ஊழியத்துல எந்தெந்த இடங்கள்ல சத்துரு அடையாளமாய் கொடியேற்றி இருக்கிறானோ, என்னுடைய ஜீவியத்துல எந்தெந்த இடங்கள்ல சத்துரு கொடியேற்றி இருக்கிறானோ அந்த இடங்களில் எல்லாம் ஆவியானவர் ஊழியத்திலும் ஜீவியத்திலும் கொடி ஏற்றும். ஒவ்வொரு ஊழியர்களுடைய ஊழியத்திலும் ஜீவியத்திலும் அவன் கொடியேற்றின இடங்கள்ல நீர் கொடியேற்றும். ஒவ்வொரு குடும்பங்களில எந்தெந்த காரியங்களில சத்துரு கொடி ஏற்றிட்டானோ அந்த இடங்கள்ல நீர் கொடியேற்றும். காட்டிலும், நம்முடைய செல்வாக்கை காட்டிலும், நம்முடைய முன்னேற்றங்களை காட்டிலும், எல்லாவற்றை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஜீவியம். இன்னைக்கு நம்முடைய வாலிப பையங்க பிள்ளைங்களுடைய ஜீவியங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இப்ப எங்கேயோ படிக்க வைக்கிறோம், எங்கேயோ அது வேலைக்கு போகுது, எங்கேயோ அது என்ன செய்யுது, தங்கி இருக்கு. அப்ப அதெல்லாம் யாரு பராமரிக்கிறது? தெய்வம் தான் என்ன செய்யணும்? பராமரிக்கணும். அந்த பிள்ளைகள் படிப்புக்கு போகும்போது, வரும்பொழுது, தங்கி இருக்கிற இடங்கள்ல அங்க எங்க அப்படிலாம் பல இடங்களை நாம பார்க்கும்போது பல விதங்களில இன்னைக்கு கடைசி காலங்களில் பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. நம்முடைய பிள்ளைகளே உலகத்தில் ஜீவிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ உள்ள மாடர்ன் கல்ச்சர் ரொம்ப ஒஸ்டா நெஞ்சிருச்சு, போயிடுச்சு. படிப்பு ரொம்ப ஃப்ரீ. முந்திலாம் கோ எஜுகேஷன் தான் மிரளுவாங்க, இப்போ அப்படிலாம் கிடையாது. இப்போ ஒரு ஹையர் ஸ்டடி வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது எப்படி தான் போகுது? கோ எஜுகேஷன் தான். தங்கி இருக்கிற இடம், ஃப்ரெண்ட்ஸு, ட்ரெஸ்ஸு, பழக்க வழக்கங்கள், உலகத்தின் ஆசை, போராட்டங்கள், பயங்கர போராட்டம். இவைகளுக்கு மத்தியில் நம்ம பிள்ளைகள்லாம் நிக்கணும்னா பெரிய கிருபைதான், ஆண்டவருடைய இரக்கம் தான். அந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். வாலிப பிராயத்துல நம்ம சொல்லுவோம், நீ சரியில்லை, நீ ஒழுங்கா படிக்கல, நீ அங்க போனது தப்பு, இங்க பேசினது தப்பு, அங்க நடந்தது தப்பு, இங்க நின்னது தப்பு. இதெல்லாம் நம்ம சொல்றதெல்லாம் நம்முடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசுறோம். ஆனா அவங்களோடு போராடுற அந்த ஆவி எவ்வளவு வல்லமையுள்ள ஆவின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நாம அந்த பகுதியை கடந்து வந்தோம். அது ஒரு காலம். அப்ப இருந்ததை விட இப்ப இருக்கிற காலம் ரொம்ப ஒஸ்ட். அப்ப இருந்த காலங்கள்ங்கிறது ரொம்ப வித்தியாசமான காலம். இப்போ அப்படி அல்ல. இப்போ எல்லாமே திறந்த வெளியா மாறிடுச்சு. முந்திலாம் பாவத்தை பத்தி குடும்பத்துல ஒரு மாதிரி காரியங்களை பேசணும்னா பிள்ளைகள் இருக்கும்போது என்ன செய்ய மாட்டாங்க? பேச மாட்டாங்க. அப்படித்தானே? உங்களுடைய எப்படின்னு தெரியல, பேச மாட்டாங்க. அந்த வாலிப பிள்ளைங்க இருக்கிற போது ஒரு மாதிரி சப்ஜெக்ட்லாம் என்ன செய்ய மாட்டாங்க? பேச மாட்டாங்க. இப்போ அது அப்படி கிடையவே கிடையாது. இப்போ எல்லாமே டிவியில போட்டு ரோட்ல, மெயின் ரோட்ல நின்று பேசுறான். கல்ச்சர் எப்படி இருந்துச்சு? வித்தியாசமா
மாறிடுச்சு. இப்போ பேரண்ட்ஸுக்கு தெரியாத தவறுகள், பழக்க வழக்கங்கள் எல்லாமே பிள்ளைகளுக்கு இந்த காலங்கள் அப்படி மாறிடுச்சு. அதனால நம்ம இப்ப அவங்கள குறை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒன்னே ஒன்று செய்யலாம், அவங்களுக்கு புத்தி சொல்றதெல்லாம் கரெக்டு. அதை விட அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க ஜெயிக்கிறதுக்காக, கிருபைக்காக என்ன செய்யலாம்? ஜெபிக்கணும். அதான் நம்ம செய்ய வேண்டியது. பெற்றோர்கள் புத்தி சொல்ற கடமையை விட அதிகமா என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். கண்டிக்கிறோம், அது ஒரு பகுதி. பிள்ளைகளை கண்டியாமல் விடக்கூடாது, கண்டிக்கணும், புத்தி சொல்லணும். ஆனா அதே நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்காக தரப்புல என்ன செய்யணும்? தெருக்களில் மூர்ச்சித்து கிடக்கிற உன் பிள்ளைகளுடைய பிராணனுக்காக உன் கைகளை ஏறிடு. உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் என்ன செய்? அழுங்கள். சிலுவை தூக்கிட்டு போகும்போது சொன்ன வார்த்தை என்னது? உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் தான் சொன்னார். அதனால நம்ம பிள்ளைகள் எல்லாம் நம்ம சும்மா ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறோம். ஆனா ஒவ்வொரு பையங்களும் பிள்ளைகளும் அறிக்கையிடும் போது அந்த பிள்ளைங்க படுற பாடு, அதுங்க வேணும்னு போய் பாவத்தில் விழுறது, கொளுத்து போய் விழுறது ஒரு சில குரூப் கிடக்கு. அதெல்லாம் அத்தளைஞ்ச கேஸ். அதெல்லாம் நீங்க புத்தி சொன்னாலும் ஏறாது, கண்டிச்சாலும் ஏறாது, அது பாட்டு போகும். ஆனா ஒரு சில பிள்ளைங்க பரிசுத்தமா ஜீவிக்கணும், உண்மையா ஜீவிக்கணும், என்னால முடியல, எனக்கு பயங்கர டஃபா இருக்கு, பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு கஷ்டமா இருக்கு. அப்ப அந்த பிள்ளைகளுக்காக என்ன செய்யணும்? நம்ம தான் திறப்புல என்ன செய்யணும்? நிக்கணும், நல்லா போராடணும். ஏன்னா பிசாசு பாவம் வாசப்படியில படுத்திருக்குங்க, பாவம் பின்தொடரும் இருக்கு. அவனை பாவ கயிறுகளால் கட்டும்னு சொல்லியிருக்கு, அவனை அடிமையாக்குன்னு சொல்லியிருக்கு, அவனை குற்றவாளியாக்குன்னு இருக்கு. அவனை கொண்டு போய் கடைசியில் பாதாளத்தில் இறக்கி விட்டு போயிடும். பயங்கர பிசாசு காலம். இப்பெல்லாம் நீங்க சும்மா முந்திலாம் ஒரு காலங்கள் பரிசுத்தம்னு பேசினது, இப்பெல்லாம் பரிசுத்தங்கிறது பெரிய கேள்விக்குறி. சின்ன கேள்விக்குறி இல்லை, என்னது? பெரிய கொஸ்டின் மார்க். அது முடியுமா? ஆனா இவங்களுக்கு மத்தியில் நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிச்சு உபவாசம் போட்டு நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து ஒரு கூட்டம் பிள்ளைகளை சீயோனா எருசலேமா என்ன செய்யறோம்? மாற்றுகிறோம். ஜெபம் பண்ணுமா? கொஞ்ச நேரம் நம்முடைய வாலிப பையங்க பிள்ளைகளுக்காக நல்லா ஜெபம் பண்ணும். ஊழியத்துல கூட சின்ன சின்ன வயசுல வர்றாங்க பிள்ளைங்க. அவங்க வர்றது ஒரே வியூ தான், சியோன். இந்த ஒரு டார்கெட்ல தான் அவன் வர்றான். அப்படி இங்க வரும்போது இங்க மாம்சம் போராடுது, சரீரம் போராடுது, இங்க உள்ள ஃபெய்த்தம் சூழ்நிலை போராடுது, சபையில் உள்ள ஜனங்கள் போராட்டம். இவைகளை அவங்க மனசுல வைக்காம எதை மட்டும்தான் மனசுல வச்சு வராங்க? இலக்கு மட்டும்தான் வருது. ஒருத்தன் கேட்டானா, அந்த அம்புக்கு குறி வைக்கும் போது உனக்கு நீ எப்படி ஜெயிச்சேன்னு கேட்டானா. அந்த பக்கத்தில் உள்ள இலை தெரிஞ்சுதானே? எனக்கு பக்கத்தில் உள்ள இலை தெரியல. அந்த பறவை நின்றுச்சுலப்பா, அதுக்கு பக்கத்தில் உள்ள இலை தெரிஞ்சுதான்னு கேட்டானா. தெரியல. அப்போ உனக்கு என்னதான் தெரிஞ்சது? எனக்கு பறவை மட்டும்தான் தெரிஞ்சது. பக்கத்தில் உள்ள இலை தெரிஞ்சா எல்லாம் சுட்டிட்டு இருப்பான், பக்கத்தில் உள்ள இலையில சுடுவான். ஜெயிச்சவன்ட்ட கேட்டாங்களாம், அடிச்சவன்ட்ட வின் பண்ணவன்ட்ட கேட்டாங்க, பக்கத்தில் உள்ள இலை உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டாங்க. நான் எங்க இலை எங்க இருந்துச்சுன்னு கேட்டாங்க. மரத்துல தான் இருக்குது பறவை. இவன் என்ன சொன்னா, எனக்கு இலை தெரியல, நான் பார்த்தது எதைத்தான் பார்த்தேன்? பறவையை தான் பார்த்தேன். அதுபோல நம்ம பிள்ளைகளுக்காக ஜெயிக்கணும்னா நம்ம கரெக்டா அவங்களுக்காக ஜபத்துல வச்சு அடின்னு அடிக்கணும் நம்முடைய பிள்ளைகளுக்காக. ஒரு சிலர்லாம் கன்னிகளில் சிக்கிட்டு அழும்போது பயங்கர கஷ்டமா இருக்கு. இப்போ ஞானோதயம் வருது. இப்போ ஞானோதயம் கண்ணு கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ண கதை தான், மாட்டிக்கிட்டு முடிச்ச பிறகு. அதனால நம்முடைய பிள்ளைகளுக்கு வருமுன் காப்போம். அந்த ஜபம் தான் இப்ப ஜபம். நம்முடைய ஜபம் என்னதே? வருமுன் காப்போம். அப்படி யாருக்காவது ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா இப்போ கட்டவிழ்க்கும் ஜபம் மாதிரி என்ன செய்யணும்? கண்ணி தெரிக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமான கண்ணி என்ன செய்யணும்? தெரிக்கணும். ஜபம் இல்லாம எல்லாரும் ஒரு 5 நிமிஷம், ஆண்டவரே எங்களுடைய சபையில் உள்ள வாலிப பையங்க, ஊழியத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைங்க எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்கணும். அவங்க கண்ணிகள்ல சிக்கக்கூடாது. சரியான ஒரு அபிஷேகம் கொடுக்கணும், ஆலோசனை கொடுக்கணும், ஆவியானவர் அவர்களை வேலையடைக்கணும். எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாக்க முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, ஊழியத்தில் இருக்கிற வாலிப பையங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்கள் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக பையங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் காவாராகில் எங்களுடைய பிரயாசங்கள் விருதா, கர்த்தர் காவாராகில் எங்களுடைய கண்டிப்புகள் விருதா, கர்த்தர் காவாராகில் எங்களுடைய புத்திகள் விருதா, புத்தி சொல்லுதல் விருதா. ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். நீரவர்களை உலக மாமிசம் பிசாசின் கன்னிகளுக்கு விலக்கி வேலை அடைக்கணும் சுவாமி.
சீராவலா. Hallelujah. ஏசப்பா, எங்களுடைய பிள்ளைகளை நீர் வேலையடைத்து பாதுகாக்கணுமே. அவர்கள் போகிற பாதையை நீர் அறிவீர். அந்தந்த பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை, அந்தந்த பையங்களுக்குள்ள பிரச்சனை, போராட்டம், எதிர்ப்பு, கலக்கம், ஆண்டவரே கன்னிகள் எல்லாம் உனக்கு தெரியும். ஒருவரும் கெட்டு போறது உங்களுடைய சித்தம் அல்ல. எங்களுடைய வாலிப பையங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை காக்கணுமே, நீர் அவர்களை வேலை அடைக்கணுமே, நீர் அவர்களை சட்டைகளுக்குள்ள மறைக்கணுமே, கன்னிகளை தெரிக்க வைக்கணுமே, தெய்வீக சிந்தை கொடுக்கணுமே, பரிசுத்தத்தின் வல்லமையை கொடுக்கணுமே, தேவ ஜீவனால் நிரப்பணுமே. Hallelujah. 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 என்ன கொட்டணும்? ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய சன்னிதானத்தில் நினைவு கூறுகிறோம். பேர் பேராய் நினைவு கூறுகிறோம். அவர்கள் எங்கிருந்தாலும் எங்கிருந்தாலும், கல்லூரியில, தூரத்துல, சமீபத்துல, எங்கிருந்தாலும் உம்முடைய கண்களுக்கு மறைவாய் இல்லை. நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும், நீர் அவர்களை பராமரித்துக் கொள்ளும், நீர் அவர்களை கன்னிகளுக்கு விளக்கும். சிக்க விடாதையும், அகப்பட விடாதையும், வேலி அடையும். விரோதமாக எழும்புகிற வல்லமைகளை சிதறடியும். எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும் அப்பா, எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும் அப்பா. ஏசப்பா, ஹல்லேலூயா. ஏசப்பா, ஹல்லேலூயா. நம்முடைய வாலிப பிள்ளைகள் அப்ப எங்க எல்லாரையும் கர்த்தர் அந்தந்த இடங்கள்ல பாதுகாத்து வேலை எடுத்து கிருபைக்குள்ள மறைக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah.
Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. நம்முடைய விசுவாசிகள் குடும்பங்கள் இன்னும் ஒரு சிலர் ரட்சிக்கப்படல. ரட்சிக்கப்படாம ஒரு சிலர் ஒத்துழைப்பாங்க. நம்ம வீட்டுக்கு போனா ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டனாலும் ஒரு சிலர் ரட்சிக்கப்படாட்டா கூட என்ன செய்வாங்க, ஏத்துக்குவாங்க, ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, வர்றேன்னு சொல்லுவாங்க, காஃபி குடிங்கம்பாங்க, உட்காருங்கம்பாங்க, நம்ம ஏதாவது பேசினா ஏத்துக்குவாங்க. இது ஒரு குரூப் இருக்கு. அதாவது எதிர்ப்பு கிடையாது. இவங்க கோயிலுக்கு போட்டோம், என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் முடிஞ்சா வருவேன், ஆனா நீங்க வாங்க போங்க ஜெபிங்க எங்க, அப்படி அது ஒரு குரூப் இருக்கு. ஆனா ரட்சிப்புக்குள்ள மட்டும் நிச்சய மாட்டாங்க, வரமாட்டாங்க. இன்னொரு குரூப் இருக்கு, வீட்டுல எவனுமே நான் இல்லாத வரவே கூடாது, ஜெபிக்க கூடாது, போக கூடாது, பயங்கர தடைகள். இப்படி ஒரு போராட்டம் ஒரு சில குடும்பங்கள்ல இருக்கு. இந்த ரெண்டுமே சரியில்லை. ஒரு சிலர் எப்படி இந்த மிதவாதிகள் விட்டுருவாங்க, கோயிலுக்கு கூட வாசல்ல ஒரு சிலர் பாருங்க வண்டியில கொண்டு விட்டுட்டு என்ன செய்வாங்க, போயிடுவாங்க. அவங்க உள்ள வர மாட்டாங்க, ஆழமான ரட்சிப்புக்குள்ள வர மாட்டாங்க. சரி, இப்ப 2 பேரும் செத்து போயிட்டாங்க. 2 பேர்ல ஒரு ஆள் எங்க போகும்? ஒரே வீட்டுல வாசம் பண்ணின ஐஸ்வர்யவான் ஒருத்தர் இருக்கான், யார் இன்னொருத்தன் யார் இருக்கா, தாசர் இருக்கான். 2 பேரும் செத்து போயிட்டான். 2 பேரும் செத்து போய் ஒருத்தன் எங்க போயிட்டான், ஆபிரகாமின் மடிக்கு போயிட்டான். இன்னொருத்தன் எங்க போயாச்சு, வேதனை உண்டாக்க இடத்துக்கு போயாச்சு. ஒரே வீட்டுல தான் இருந்தாங்க. இல்லாட்டா அவன் வீட்டுக்குள்ள இருந்தான், வாசல்ல இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். மேஜையில இருந்து விழுகிற துணிக்கையில பசியை ஆற்ற ஆசையா இருந்த மனுஷன். இப்போ இவ்வளவுதான் இங்க கேப். ஆனா அங்க பெரிய பிளவு உண்டாயிடுச்சு. அதுபோல இப்போ நான் கோயில கொண்டு என் மனைவியை விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல கொடுத்துட முடியுமா? கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கண்டிஷன் இருக்கு. அதனால நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய விசுவாசிகள் ரட்சிக்கப்பட வேண்டிய, விசுவாசிகள் குடும்பங்களை ரட்சிக்கப்படாத ரட்சிக்கப்பட வேண்டிய நேரம் இதுதான். இந்த டைம்ல தான் கர்த்தர் என்ன செய்யணும், அவங்கள டச் பண்ணணும். சாகும் போதா ரட்சிக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? கடைசி நேரத்தில் சாகும்போது சங்கரானா அதே கேஸ்ல கடைசி நேரத்தில் இயேசுவே ஞானஸ்நானமும் கொடுக்க முடியாது, அவன் கோயில் பரிசுத்தாவியும் பெற முடியாது, அடுத்த ராபோஜனமும் எடுக்க முடியாது. அப்படி வரக்கூடாது. இப்பமே இன்றே ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். அதனால கர்த்தர் விடப்படாது. இன்னைக்கு நம்ம ஜெபத்தை கேட்டு நம்ம 50 பேர் இருக்கோம்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 50 பேர் ஜெபிக்கும் போது விசுவாசிகள் குடும்பங்கள்ல அந்த பின்மாற்ற ஆவி போகணும், சும்மா நார்மலா இருக்கிற ரட்சிப்பின் அனுபவம் போகணும், ரட்சிக்கப்படாத தன்மைகள் மாறணும். ஜெபம் பண்ணுவோமா எல்லாரும்? ஒரு 5 நிமிஷம் சரியா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்முடைய குடும்பங்களில் யாரெல்லாம் தொடணுமோ தொடட்டும், கல்வாரி சிலுவை தென்படட்டும், ஆண்டவருடைய அன்பு அங்கே வெளிப்படட்டும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில கர்த்தர் அவர்களை தம்முடைய பக்கமா இழுக்கும்படியாய் போராடுவோம். கர்த்தாவே, காலங்கள் முடிவடைய போகுதே கர்த்தாவே, சமயங்கள் முடியுதே கர்த்தாவே, அநேகருடைய ஓட்டம் சடுதியில முடிந்து கொண்டிருக்கிறதே கர்த்தாவே. கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம், கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். விசுவாசிகள் குடும்பங்களை ரட்சிக்கப்படாத சந்தியும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே. விசுவாசிகள் குடும்பங்களை ரட்சிக்கப்படாத ரட்சியும் ஆண்டவரே. விசுவாசிகள் குடும்பங்களை ரட்சிக்கப்படாத ரட்சியும் ஐயா. காலங்கள் வீணாய் போய்விடக் கூடாது, காலங்கள் விருதாவாய் போய்விடக் கூடாது. ஒவ்வொரு நிமிடமும் காலம் பொன் போன்றது, பிரயோஜனப்படணுமே. ஏசப்பா, 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 ரட்சிக்கப்படாதவர்கள் காலங்கள் வீணாய் போய்விடக் கூடாது, காலங்கள் விருதாவாய் போய்விடக் கூடாது. ரட்சியோ,
ரட்சியும், சந்தியும், சந்தியும். கிறிஸ்துவின் அன்பு, கல்வாரி அன்பு, சிலுவை பாடுகள் மூலமாய் சந்தியும். சிலுவை வெளிப்படட்டும், கிருபை வெளிப்படட்டும், ரட்சிப்பு வெளிப்படட்டும். ஓ ரவாரியா கலாபாவுஷா அகாத்து. ஹல்லேலூயா. ஆம், கர்த்தர் ஜெபடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆம், ராஜாமணி அப்படியே சிக்கா இருக்கிறார். நம்முடைய ஒரு மூத்த விசுவாசி, சண்டே ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், விசுவாசத்தில் நிற்கிறவர். உங்க பிள்ளைங்கள் எல்லாம் விசுவாசத்தில் போல்ட்டா நிற்கிறாங்க, பரவாயில்ல. கர்த்தருக்கு சித்தமானா வெள்ளிக்கிழமை காலையில் அவங்க வீட்டில் ஒரு உபவாச ஜெபம். வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கு தொடங்கி 1 மணிக்கு முடிக்கலாம் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர். அதனால கர்த்தர் அவருக்கு ஒரு நல்ல விடுதலை கொடுக்கணும். தேவனால முடியும். சென்னையில் மதுரையில் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் சத்யநேசன் ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு காலில் இதே மாதிரி தான். நான்லாம் பார்த்துட்டு எந்திரிச்சு ஓடியே விட்டேன். ஒன்று அந்த ஸ்மெல்ல நிற்கவே முடியல, ரெண்டாவது அந்த காட்சியை பார்த்து நிற்க முடியாமல் ஓடியே வந்துருக்கு. பயங்கர மோசம். இங்கே விட்டா காசு, இங்கே துணியை இங்கே விட்டா இன்னொரு இடத்துல ஓட்ட வழியாக துணி வெளியே வரும், காலுக்குள்ள இப்படி போய் அப்படி வரும். அப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் அவரெல்லாம் கத்தர் இன்னைக்கு சுகமாக்கி ஊழியத்தில் நெஞ்சிருக்காரு, கத்தர் வச்சிருக்காரு. போன வாரம் அவரை நான் மதுரையில் பார்க்குறேன், 2 விரல் சுத்தமாகவே இல்லை, ஆனால் அதெல்லாம் ஆறி ஊழியம் செய்கிறார். அதனால் கத்தரால முடியாது ஒன்றுமே கிடையாது. இவரை பொறுத்தவரையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கட்டை அவிழ்க்கும் போது மேலே அவ்வளோ விரலுடைய எலும்பை என்ன செய்யலாம், பார்க்கலாம். அந்த லெவலில் இருக்கு. பயங்கர கஷ்டம். ஆனாலும் கத்தர் கிருபை கொடுத்து வச்சிருக்கிறார், போல்டா இருக்கிறார். ஆனால் நம்ம எல்லாரும் ஜோமன். யாராவது போய் பார்த்தீங்களா விசுவாசிகள்லாம்? கல்யாணம்னா பாஞ்சு போய் விழுந்து ரோட்டில் உட்காந்துக்குவோம். குடும்பத்தோட 7 பேர் 12 பேர் கூட கொண்டு போய் உட்காந்து சாப்பிட்டு வருவோம். ஒருத்தன் வியாதினா ஒருத்தர் நிச்சயம் இல்லை, பார்க்கறது இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. நான் வியாதிப்பட்டேன், நீங்கள் என்னை பார்க்கவில்லைன்னு தெய்வன் நினைச்சுவாரு, குறை சொல்லுவார். அதே நேரத்தில் போய் பார்த்துட்டு காப்பி குடிச்சிட்டு வந்துடக்கூடாது. கொஞ்ச நேரம் உட்காந்து என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். சரி, அங்கே ஜபிக்க வேண்டிய சூழ்நிலை வசதி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் வந்தால் தான் அவங்களுக்காக என்ன செய்யணும், பாரப்பட்டு ஜபிக்கணும். நீ எதை விதைக்கிறே அதை உனக்கு ஒரு காலம் வரும்போது மற்றவங்க உனக்கு என்ன செய்வாங்க ஜபத்தில். நம்முடைய இதுவே அதுதான். உலகத்து மனுஷனை விட நம்ம ஐக்கியத்தில் உள்ள பெரிய சிறப்பு வாய்ந்தது என்னன்னா, ஒருத்தர் போய் பார்த்து விசாரிச்சு ஜெபிச்சு. சொந்தக்காரங்க கூட செத்தா உடனே வரமாட்டான். யார் தான் நிற்போம்? நம்ம ஜனங்க தான் நிற்பாங்க. அதனால எனக்கு அவர் இன்னும் 2 நாள்ல இறந்துருவார், 3 நாள்ல இறந்துருவாருன்னு மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு அவருக்கு மோசமான கண்டிஷன் இருந்துச்சு. ஆனா கிருபையினால இது வரைக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை தேவன் அனுமதிக்காம வச்சிருக்கிறார். அதனால கர்த்தர் கட்டளையிடணும், கர்த்தர் கட்டளையிடணும், அப்படிதானே? அவர் சொல்ல ஆகும். அவர் ஒரு கட்டளை படணும், ஏய் சுகரே ஏறி போவாத அப்படி நிற்கும். காலே சுகமாகு அப்படின்னா அவர் சொல்ல ஆகும். இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் எங்க கேட்டு வாசிங்க. எசேக்கியேல், இந்த எலும்புகள் உயிரடையுமா? அவன் சொன்னா எலும்புகள் உயிரடையுமா? அவன் சொன்னா அது உங்களுக்கு தானே தெரியும், எனக்கு எங்க தெரியும். ஆண்டவரே அது நீரே. எசேக்கியேல் அட்ரஸ் எப்படி இருக்கும்? அவன்கிட்ட போய் கேட்டா அது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால செத்தவன், 40 வருஷத்துக்கு முன்னால செத்தவன், எலும்புகள் எல்லாம் அப்படி எலும்பு கூடு மாதிரியே பதப்படுத்தப்பட்டு அப்படி நிக்குது. இந்த மியூசியத்தில் நிக்கிற மாதிரி அது குப்பை மாதிரி கிடக்குது. அதுல போய் உயிரடையுமானா அவன் உடனே ரொம்ப டெக்னிக்கலா பேசினான். என்னது? தேவரீர் அதை நீரே அறிவீர். இதே மாதிரிதான் நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னதுக்கு என்ன சொன்னா? ஆண்டவரே அது நீரே அறிவீர். யாரு? நம்மால் பேதுரு சொன்னாரு. அதனால
ஆனா கர்த்தர் சொன்னாரு, அப்படியா, அது நான் தான் அறிவனா, அப்ப நீ ஒண்ணு செய், நீ தீர்க்கதரிசனம் சொல்லு. அவன் என்ன செஞ்சான்? எலும்புகளை நோக்கி நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள்னு சொல்லுனாரு. சொல்லிட்டானே. எனக்கு 7 வசனத்தில், எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் என்ன வந்துருச்சு? அசைவு உண்டாயிருச்சு. அப்ப பரத்திலிருந்து ஒரு வார்த்தை வந்தா அந்த எலும்புல என்ன செய்யும்? உயிர் செத்து போயிட்டு விரல் செத்து போச்சுமா. அது கண்கூட நம்ம பார்க்கிற அறிவுபூர்வமான உண்மை. ஆனா கர்த்தர் செய்யும் பொழுது அதுவும் அறிவுபூர்வமான உண்மை. என்ன செய்யும்? எல்லாமே ஃபங்க்ஷன் ஆயிடும். எலும்பு, நரம்பு, சதை அதெல்லாம் கர்த்தர் செஞ்சிடும். இன்னைக்கு ஜெபம் பண்ணுமா? நல்ல ஜெபம் பண்ணும், ஒரு 5 நிமிஷம். அதே போல அவங்க யாரு? சுந்தரம் பிரதர் மனைவி, அவங்க பேர் என்னது? பாக்கியம். அவங்களுக்கும் கர்த்தர் இறக்கம் செய்யணும். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தினால அவங்க மெடிசன் எடுக்கிறாங்க. ஆனாலும் மெடிசன்ல அவன் டைம் குறிச்சுதான் சொல்றான். 6 மாசம் 4 மாசம்னு போட்டான். கெடுவை வச்சுதான் நினைச்சிடான் இது பண்ணும். ஆனா கர்த்தர் நினைச்சா அவங்களுக்கு 40 வருஷத்தை கூட நிச்சய முடியும், கூட்டி கொடுக்க முடியும். ராக்ஃபெல்லர்னு ஒருத்தர், ஒரு பெரிய எண்ணெய் கம்பெனியோட ஓனர், கேன்சர்ல பயங்கர கஷ்டப்பட்டாங்க, செத்து போயிடுவான்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தர் சுகமாக்கி அவனை 92 வயசு வரைக்கும், 50 வயசுல கேன்சர், 92 வயசு வரைக்கும் நெஞ்சாரான் உயிரோட. அதனால பாக்கியம் சிஸ்டருடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருந்தால் என்ன செய்யலாம்? வருஷத்தை நான் அப்படி ஜெபிக்கிறேன் அவங்களுக்காக. எசேக்கியாவுக்கு 15 வருஷம்னா இவங்களுக்கு ஒரு 15 வருஷம் கூட்டுங்க. அதுக்குள்ள அவங்க பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் ஆயிடும், பேர பிள்ளைங்க எடுத்துருவாங்க எல்லாம். ஒரு உலக வாழ்க்கையில ஒரு திருப்தி என்ன செய்யும் இருக்கும். அதே நேரத்தில் வியாதியில செத்தாங்கன்னு வராம இன்னும் விசுவாசத்துல நின்று ஜெய வீரர்களா என்ன செய்யலாம்? ஓட்டத்தை முடிக்கலாமே. இறக்கம் செய்யணுமே. ஆண்டவருடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை. அதனால ஜெபம் பண்ணுமா எல்லாரும்? இந்த 2 பேரையும் மனசுல வச்சு, கர்த்தாவே நீங்க எப்படியாவது ராஜாமணி பிரதருக்கு சுகத்தை கொடுக்கணும். அவர் தெய்வீக சுகத்துல போராடிட்டு இருக்காரு. ஒரே நாள் தான் அந்த பஸ் உண்டாகிறது, அந்த கேங்க்ரீன் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அது பிரேக் ஆயிடுச்சுன்னா போதும், இவங்க கிளீன் பண்ணிடுவாங்க, சுத்தமா காலி ஆயிடும். இது சுத்தமா காலி ஆயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கு பிறகு சதை தானாவே என்ன செய்யும்? உண்டா. கர்த்தர் அற்புதம் செய்ய முடியாது. எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணுவோம். உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ராஜாமணி பிரதருக்கு சுகத்தை தாரமையா. இயேசுவின் நாமத்தில் ராஜாமணி பிரதரை குணமாக்குகிறோம். சர்வ வல்லமை விளங்கட்டும். பிணியாளியை குணமாக்கும் கரம் நீட்டப்படட்டும். மரித்தோரை எழுப்பும் வல்லமை, சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கும் ஆவியானவரே, மரணம் ஜெயமாய் விழுங்கப்படட்டும். ஆபிரகாம் ஈசாக்கை மறுபடியும் பாவனையாக பெற்றுக் கொண்டது போல, அவரை நீ மறுபடியும் எங்களுக்கு திரும்ப தரணும். இயேசுவின் நாமத்தில்
தோத்ரா 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 தோத்ரா. ஆமா, அடுத்து நம்முடைய ஜபம், விடா ஜபம். என்னது? ஆத்துமாக்கள். அந்த ஜபம் நம்ம பண்ணாம இருக்கவே கூடாது. எப்படி நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. இல்ல நீங்க ஒவ்வொருத்தரையா போய் வாரம் வாரம் ஒவ்வொரு ஆத்மாவை கூட்டுவாங்க. இருக்கிற 40 பேரும் இல்ல இருக்கிற 100 பேரும் போய் என்ன செய்யணும்? வாரத்துக்கு ஒரு ஆளை கூட்டு வரணும். இந்த சண்டேல 100 பேர், அடுத்த சண்டே இன்னொரு 100. அப்போ ஒரே மாசத்துல எவ்வளவு கூட்டிடும்? சரிதானா? 500 பேர் கூட்டிடாது. ஒரு மாசத்துக்கு 500. எங்க போயிடும் சர்ச்சு? நம்ம திருப்பி ஒரு 15 ஏக்கர் வாங்கிட்டு தனியா போலாம். பெரிய இடம் வாங்கிட்டு அப்படி நடக்குமா? முதல்ல இது நரம்புதான் பாருங்க அப்படிங்கிறீங்களா? உங்களுடைய கண்ணில் எல்லாருக்கும் லென்ஸை மாற்றணும். உங்களுடைய கண்கள்ல லென்ஸை மாற்றி ஆத்மாக்கள் வர்றதை உங்க கண்கள் என்ன செய்யணும்? பார்க்கணும். இதே இடத்துல கர்த்தர் கொண்டு வருவார். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அதை காண். உங்களை பார்த்துட்டு அவன் முழிப்பான், என்ன புதிய ஆத்மா மாதிரி இருக்குன்னு. யாரோ புதுசா வந்திருக்காங்க. அந்த லெவல்ல என்ன செய்யணும்? ஜனங்களை கர்த்தர் கொண்டு வரும். ஜெபம் பண்ணுமா? கர்த்தர் ஒரு பெரும் திரள் கூட்டம் ஜனங்களை இந்த இடத்துல கர்த்தர் வழி நடத்த முடியாது. ஒரு பெரிய திரள் கூட்டம், நாம் எதிர்பார்க்கறதுக்கு அதிகமாக கர்த்தர் ஆத்மாக்களை கொண்டு வந்து சபையில் ஐக்கியப்படுத்த முடியாது. ஜெபம் பண்ணுவோம். இப்பொழுதும் இந்த காலை வேளையில கர்த்தருடைய சன்னிதானத்தில் கடந்து வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளான வேதனைகள், வியாபாரங்கள், துக்கங்கள், தேவைகள் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவைகளுக்கெல்லாம் நல்ல பதிலை கட்டிட முடியாது. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய வேண்டுதல், விண்ணப்பங்கள், கூக்குரல், வேதனைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நேர்த்தியாய் சகலத்தையும் செய்கிற தேவன் நேர்த்தியாய் பதிலளிக்க போகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதர சோதர சோதர. நம்முடைய ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆத்தும ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையான பிதாவை வாழ்த்துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான பகல்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சன்னிதானத்தில் வந்து பல காரியங்களுக்காக உபவாசத்தோடு ஜெபிக்க ஆண்டவரே முறையிட உம்முடைய பாதத்தில் காத்திருக்க நீர் உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபித்த காரியங்கள் எல்லாம் நீர் கேட்டிருக்கிறீர். அந்நாளை போன்ற ஒரு ஜெப ஆவியை கத்திருந்த நாட்களில் எங்களுக்குள்ளே பகிர்ந்தளிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தேவருடைய சமூகத்தில் கத்தாவி இந்த நாட்களில் அதிகமாக காத்திருக்க ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கு உதவி செய்யும் சுவாமி. ஒவ்வொரு குடும்பங்களையும் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொரு ஊழியர்களையும் நினைவு கூறுகிறோம். சபை விருத்திக்காக ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படும். தொடர்ச்சியாக உள்ள ஊழியங்களை பொறுப்படும் நாளுக்கென்று தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.